வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான மாடல் கொஷின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மாடல் கொஷின் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக மாடல் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கிறதுனால எப்படி கொஷின் வரும், என்ன மாதிரி வரும்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாடல் கொஷினை அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் கொஷினோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் எந்த டாப்பிக்கு நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்கணும், எது கம்மியான கான்சன்ட்ரேஷனில் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம நிறைய படித்தாதான் அதுலேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜ். ஜிகே பார்ட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பயாலஜிலேயே டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லி தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் எக்காலஜியும் தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்குள்ளே கொண்டு வராமல், இந்த ரெண்டு டாப்பிக்கையும் பயாலஜிக்குள்ளே கொண்டு வராமல் டயட் அண்ட் நியூட்ரிஷன்லேருந்து 5 கொஷின் அப்படிங்கிறப்போ நீங்கள் உணவு சம்மந்தமாக, சுகாதாரம் சம்மந்தமாக, சரிவிகித உணவு, சுகாதாரம், உடல் நலம் இது சம்மந்தமாக கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்கும், படிச்சிடலாம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டயட் அண்ட் நியூட்ரிஷன்லேருந்தே 5 கேள்விகள் வருது. அப்போ உணவு, உடல், அந்த நோய், உணவு குறைபாட்டால் வரக்கூடிய நோய், சத்து குறைபாட்டால் வரக்கூடிய நோய்கள், சத்துக்கள் எந்தெந்த உணவில் எந்தெந்த சத்து தேவை, நம்ம உடல் இயங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம்னாலே 5 மார்க் தாராளமாக வாங்கிடலாம். இதே 5 மார்க் தான் கெமிஸ்ட்ரியிலையுமே கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்து நீங்கள் 5 மார்க்குக்கு படிக்கணும் அப்படின்னா அதே அளவு டயட் அண்ட் நியூட்ரிஷன் மட்டும் படித்து 5 மார்க், 5 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1/2 மார்க் தான், 5 கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி அளவுக்கு நம்ம டயட் அண்ட் நியூட்ரிஷனையும் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் டாபிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பயாலஜி அப்படிங்கிறதுல இந்த டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட், எக்காலஜி இல்லாமல் வேறு டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது மெயினாக வந்து அனிமல்ஸு, பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயாலஜிக்குள்ளே வந்துடும். பிளட் குரூப் அதெல்லாமே வந்து பயாலஜிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பயாலஜி டாப்பிக்லேருந்து 7 கேள்விகள். அப்போது நமக்கு வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இந்த சுற்றுப்புற சூழல், சூழலியல் இதிலிருந்து 3 கேள்விகள் வருது. ஸோ இதுதான் வந்து மெயினாக சயின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மார்க் தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபிசிக்ஸு, அடுத்து பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கும் டயட் நியூட்ரிஷனுக்கும் ஒரே மாதிரியான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிலேருந்து 3 கேள்விகள். ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இது எல்லாமே சரிசமமாக 10 கேள்வி கேட்டுறாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து, ஜியாகிரபிலேருந்து, பாலிட்டிலேருந்து 10 மார்க்கு, 10 கேள்விகள். எத்தனை கொஷின் தான் இருக்குது. ஓகேவா? 10 கேள்வி வந்தது. அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துலேருந்து 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டியை விட நம்ம கம்மியான இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் கொடுத்தா போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான். அடுத்து இது எல்லாமே இந்த கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் எதுலேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்த மாடல் கொஷின்லேருந்து தான் நான் சொல்கிறேன். நான் மாடல் கொஷினையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இந்த ஜிகே அப்படின்னு வருது இல்லையா, அந்த ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்டிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அவார்டை பொறுத்த அளவுக்கு அவார்டு அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் இது மெயினாக வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து வருது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதுலேயும் மெயினாக ஒலிம்பிக்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய விளையாட்டுனா அந்த ஒலிம்பிக்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒலிம்பிக்ஸை பற்றி லூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒலிம்பிக்கை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2021 நடந்த ஒலிம்பிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வருது. அடுத்து அதே ஸ்டேட்டிக் ஜிகேல வந்து டான்ஸ் சம்மந்தமாகவும் கேட்டிருக்காங்க. அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டான்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ
ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தளவுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர், அவார்ட்ஸ், டான்ஸ் இது வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸில் மெயினாக ஸ்போர்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த நிகழ்வுகளை பற்றி படிச்சாகணும். ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜிகேல 5 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் 10 கொஷின், மொத்தம் 15 கேள்விகள் வருது. இப்போ டோட்டலாக நமக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா 80 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எந்தெந்த இதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த கொஷினையும் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஆல்ரெடி அதில் பின்னாடியே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் தான் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான், ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சேம் தான் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஷின். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெளிவாக வாசித்து பாருங்கள், எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 5 கொஷின், அதில் மெயின் பிஹெச் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்புறம் தனிமங்கள் எத்தனை தனிமங்கள் இருக்குது, தனிமங்களை பற்றி சிறப்பு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து அலாய்ஸ், அப்புறம் தாதுக்கள்ல இருந்து கேள்விகள் வருது. ஓகேவா? அடுத்து என்னென்ன கலவை, இது வந்து எந்த கலவையால் ஆனது, வெண்கலம்னா என்ன கலவையால் ஆனது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின். பயாலஜியில் மொத்தம் 7 கேள்வின்னு பார்த்தோம். ஹார்ட் பீட்டு, பிளட் குரூப்பு, அப்புறம் வந்து தியரி யார் சொன்னா, இந்த கருத்தை யார் சொன்னா, அப்புறம் ஒளிச்சேர்க்கை பற்றி கேட்டிருக்காங்க, ஃபோட்டோசிந்தசிஸ், பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை யாரு, அடுத்து டிசீஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த 7 கேள்விகளும் இதுதான். அடுத்து நான் சொன்ன மாதிரி டயட் அண்ட் நியூட்ரிஷன், எந்த நோய் எதனால் ஏற்படுகிறது, எந்த விட்டமின் குறைவினால ஏற்படுகிறது அந்த மாதிரி. அப்புறம் ஒரு உணவுப் பொருளில் என்ன அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் சூரிய ஒளியிலேருந்து நமக்கு என்ன விட்டமின்ஸ் வந்து கிடைக்குது, அனிமியா எதனால் ஏற்படுது, அப்புறம் வந்து அது எல்லாமே ஃபுட் சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய டிசீஸ், இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சுற்றுப்புற சூழலியலை வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கேட்டிருக்காங்க. பசுமை இல்ல வாயு பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஓசோன் லேயரை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து சிப்கோ மூவ்மெண்ட். ஸோ இது மெயினாக வந்து இந்த 3 பற்றியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஜிகே பொறுத்தளவுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இயர்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அந்த நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, என்னென்ன இயக்கம் வந்து உருவாக்கினாங்க, 19ஆம் நூற்றாண்டோட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை யார் உருவாக்குனாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த கழகங்கள், வேலூர் புரட்சி வந்து எப்போ நடந்துச்சு, மெயினாக வந்து இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இயர்ஸ், அதை யார் சொன்னா, யார் இந்த இயக்கத்துக்கோட தலைவர், அந்த மாதிரி இந்த இடத்த யார் கட்டுனா, இந்த கேட்டிருக்காங்க பாருங்க, பிரகதீஸ்வரர் டெம்பிள் அட் தஞ்சாவூர் வாஸ் பில்ட் பை, அதே மாதிரி ரெட் ஃபோர்ட்டை யார் கட்டுனா, அந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு மெயினாக வந்திருக்கு. அடுத்து ஜியோகிராஃபியை பொறுத்தளவு பார்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில உள்ள அந்த எல்லை பகுதிக்கு என்ன பேர், அந்த மாதிரி பாசஸ், கணவாய் என்ன, கணவாயி, எல்லைகள், கடல், அதுதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் சென்சஸ், மக்கள் தொகை கேட்டிருக்காங்க. 2011 தான் கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்போட ரிசல்ட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சே ஆகணும். அடுத்து ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த அதிக மக்கள் தொகை உள்ள மக்கள், இதெல்லாமே மக்கள் தொகை சம்பந்தமாக வந்துடும். நீங்கள் 2011 சென்சஸ் படித்தாலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து டேம் சம்பந்தமாக கேள்வி வந்திருக்கு. அடுத்து வந்து உயரமான விண்ட் டர்பைன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருப்பாங்க. சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன, இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன, அந்த மாதிரியான கேள்விகள். எந்தெந்த நகரங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குல்ல, அது கேட்டிருக்காங்க. அடுத்து ரிவர்ஸ், ஆறுகள்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. அடுத்து வந்து கிராப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த மாதத்தில் என்ன மாதிரியான பயிர்கள் வந்து விளையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பாலிட்டிக் வருவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ உருவாச்சு, அந்த உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்கும், அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படிச்சாகணும். அடுத்து கான்ஸ்டியூஷனோட கார்டியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ராஜ்யசபா, லோக்சபா, இதை பற்றி எல்லாம் வந்து எது கரெக்டு எது தப்புங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால படிக்க முடியும். அப்புறம் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன், அப்புறம் நம்மளோட தேசிய சின்னங்கள் இருக்கு இல்லையா, தேசிய சின்னங்கள் சம்பந்தமாக கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூயன்ஸ் இன் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டோட சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்கு, இப்போதான் நம்ம தேர்தல் முடிஞ்சிச்சு இல்லையா,
உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சார் கண்ட்ரி பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, எந்த சட்ட திருத்தம். ஸோ சட்ட திருத்தத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து அதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். சொத்துரிமை வந்து எத்தனாவது கான்ஸ்டிடியூஷனில் வந்து திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்ஸ்லயும் என்ன கேட்டிருக்காங்க, 2011 சென்சஸ்ல இருந்து கேள்வி வருது. அப்ப நீங்க 2011 சென்சஸ் நம்ம படிச்சாலே 3 கேள்விகளுக்கு இதுல ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஜியோகிராஃபிலும் சென்சஸ் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்லயும் சென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2011 மக்கள் தொகையை பத்தி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதோட ரிசல்ட் என்னங்கிறத தரோவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து டாக்ஸ், எக்கனாமிக்ஸ்னாலே டாக்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. அதுவும் டைரக்ட் டாக்ஸ் கீழே என்னென்ன வரும், இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே என்னென்ன வரும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட், அதாவது படிப்பறிவு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படிங்கிற மாநிலம் இல்லை, இந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த பகுதி வந்து படிப்பறிவில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கரன்சி சம்பந்தமாக ஆர்பிஐ சம்பந்தமாக கொஷின்ஸ் வந்திருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 கேள்விகள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சொன்ன மாதிரி ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மெயினாக நீங்கள் டோக்கியோ ஒலிம்பிக்ஸை படிச்சே ஆகணும். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 2 கொஷினுக்கு வந்து 2 மார்க் வந்து 2 கொஷினுக்கு உங்களால் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஒரே கோல்டு மெடல் வின் பண்ணவர் நீரஜ் சோப்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தளவுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர் படிக்கணும். அதாவது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் இருப்பாங்களே, பெரிய பெரிய தலைவர்கள் எழுதின நூல்கள். இப்போ இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு, அப்துல் கலாம் அவர்கள், லியோ டால்ஸ்டாய், மகாத்மா காந்தி. ஸோ இந்த மாதிரியான தலைவர்களோட முக்கியமான புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஏர் இந்தியா ஹஸ் பின் அஃபிஷியலி ஹேண்ட் ஓவர், ஏர் இந்தியா வந்து இப்போ யார் வந்து வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கு. அடுத்து வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் சம்பந்தமாக வந்து கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாடு போலீஸ் சம்பந்தமாக என்னென்னலாம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஓடிபினா என்ன, ஒன் டைம் பாஸ்வேர்டு, அந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி, இதில் எது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவையும் புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம், பெரிய புராணம், ரச்சரிய யாத்திரிகம், சீவக சிந்தாமணி, இதெல்லாம் தமிழ் சம்பந்தமா. ஓகேவா? ஸோ தமிழ் சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி தமிழ் படிச்சிருந்திருப்போம், அதுலேயே புக்ஸ் அண்ட் ஆத்தர் படிச்சிருப்போம். அதுல இருந்து கேள்வியை கொண்டு வந்து எங்க வச்சிருக்காங்க, ஜிகேல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பால் பேட்மிண்டன் இந்த அப்படிங்கிற இந்த கேம் வந்து எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஹமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க இப்போ யாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ செய்திகளில் வரக்கூடிய முக்கியமான பர்சன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. விளையாட்டு சம்பந்தமாக கேள்வி வருது. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸும் சரி கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து வந்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்து அவார்டு, நான் சொன்னேன் இல்லையா அவார்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து இந்த வருஷம் யார் வாங்கினாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் வாங்கியிருக்காரு. அடுத்து சாஃப்ட்வேர் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா டான்ஸ் சம்பந்தமா கேள்வி வந்திருக்குன்னு. ஸோ எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன டான்ஸ் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ஜிகேல உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ் அண்ட் டாபிக்ஸ். அப்போ எது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் கிடைச்சிருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க ஜென்ரல் சயின்ஸ்க்குரிய பிடிஎஃப் கொடுங்க, பேஜ் நம்பரோட பிடிஎஃப் கொடுங்கன்னு. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு சிலபஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, நம்ம எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஜிகே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சைக்காலஜி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக கேட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தமிழுக்குரிய அனாலிசிஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிஎஃபோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.